போதைப் பொருளை நாட்டு மக்களிடையோ இளைய சமூகத்தினரிடையோ மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் இன்னைக்கு கொக்கைன் என்ற கொடிய போதைப் பொருளுக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க அதுக்கு அடிமையாயிருக்காங்கன்றத பாடகி சுசித்ரா ஒரு ஊடகத்தின் முன்பு வெளிப்படையா அந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக பாடகி சுசித்ரா வெளிப்படையா சொன்ன அந்த போதைப் பொருள் சம்பந்தமா இன்னைக்கு செயலாளர் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை தமிழ்நாடு அரசு அவர்கிட்ட புகார் மனு கொடுக்க வந்தோம். அந்த துறையை ஹோம் செக்ரட்டரி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பார்க்கதான் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. அதன் அடிப்படையில அமுதா ஐஏஎஸ் அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உதவியாளர்கிட்ட நாங்க இந்த புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். பாடகி சுசித்ரா ஒரு ஊடகத்தின் முன்பு வெளிப்படையாக நடிகர் விஜய், அதாவது தளபதி விஜய், இரண்டாவது த்ரிஷா, பிரபல நடிகர்களான தனுஷ், ஆண்ட்ரியா, விஜய் யேசுதாஸ், பாடகி சுசித்ரா அவர்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக், இவங்க அனைவருமே நடிகர் விஜய், தளபதி விஜய் அவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் விருந்தோம்பல் நிகழ்ச்சிகளில அதாவது கொடிய போதைப் பொருளான கொக்கைனை நடிகர்களுக்கு, அது பிரபலமான நடிகர்களுக்கு இதை கொடுத்து பயன்படுத்துறதா வெளிப்படையா ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடகி சுசித்ரா அவர்கள் ஆதாரம் இருக்கிறதுனாலதான் ஒரு ஊடகத்தின் முன்பாக பிரபலமான நடிகர்கள் இந்த கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை சாதாரணமா ஒரு 5 இளைஞர்கள், ஒரு 10 இளைஞர்கள் எங்கேயாவது ஒரு பொதுர்ல கஞ்சாவை குடிச்சிட்டு இருந்தாலோ ஏதாவது போதை வஸ்துக்களை பண்ணிட்டு இருந்தாலும் உடனே தகவல் கொடுத்தா காவல்துறை போய் உடனே கைது பண்ணி நான் 5 மாசம் கூண்டாசு அப்படி போட்டு நம்ம சிறையில் அடிக்கிறோம். இன்னைக்கு வெளிப்படையா ஒரு பாடகி, அதுவும் பிரபலமான நடிகர்கள் போதைப் பொருளை தடுக்கும் வகையில விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில இருக்கக்கூடிய கலைத்துறையினர் இது போல கொக்கைனை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னது பிரகாரம் காவல்துறை, அது மதுவிலக்கு பிரிவு உடனடியா பாடகி சுசித்ரா அவங்கள விசாரணையை மேற்கொள்ளணும். அந்த விசாரணையில இந்த கொக்கைன் எந்தெந்த நடிகைகள் பயன்படுத்துறாங்க, எந்த தேதியில இவங்க பயன்படுத்தினாங்க, எந்த நிகழ்ச்சிகளில இவங்க பயன்படுத்தினாங்கன்ற தகவலை விசாரணை மேற்கொண்டு அந்த கொக்கைன் அந்த போதைப் பொருளை இந்த நடிகைகளுக்கு எப்படி யார் சப்ளை பண்ணாங்கன்ற அந்த போதைப் பொருள் மாஃபியா கும்பலையும் கைது பண்ணாதான் தமிழ்நாட்டில தொடர்ந்து இன்னைக்கு போதை வஸ்துக்களால இன்னைக்கு இளைஞர் சமுதாயமும் மாணவர் சமுதாயமும் இன்னைக்கு கெட்டு குட்டிச்சவரா போய் இன்னைக்கு பெண்களுக்கு இடையே, பெண்கள் மத்தியில இன்னைக்கு பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. இதை முழுமையா நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா சினிமா துறையில இருக்கக்கூடிய நடிகைகள் பிரபலமா இருக்கிறாங்க. இப்ப அவங்கள காவல்துறை இந்த போதைப் பொருள் விஷயத்துல கைது பண்ணாங்கன்னா அப்ப இளைஞர்கள் மத்தியிலும் பயம் வரும். இப்ப நடிகர்களே இப்ப போதைப் பொருட்களை பயன்படுத்தி இவ்வளவு சல்லாபமா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்காம நம்ம மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இளைஞர்களும் என்ன பண்ணுவாங்க, மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, கஞ்சா குடிச்சிட்டு ஜாலியா சுத்துவான், எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல இருப்பான், எல்லா பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் நடத்துவான். அப்ப காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உடனடியா இந்த நடிகைகள் மீது தனுஷ், தளபதி விஜய், ஆண்ட்ரியா, த்ரிஷா, விஜய் யேசுதாஸ், பாடகி சுசித்ராவுடைய முன்னாள் கணவர் கார்த்திக், இவங்க எல்லாரையுமே காவல்துறை விசாரணை வளையத்துக்குள்ள வர வச்சு இவங்களுக்கு கொக்கைனை யாரா சப்ளை பண்ணாங்க, இவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்கன்றத மருத்துவ பரிசோதனை செய்யணும். இவங்க எல்லா நடிகைகளுக்கும் மருத்துவ பரிசோதனை செஞ்சு இவங்க எந்த நேரத்துல எந்த தேதியில இவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்க, இந்த கொக்கைன் யூஸ் பண்ணிருக்காங்கன்ற தகவலை விசாரணையில மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு இங்க புகார் மனு கொடுத்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாம இவங்க இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானது இல்லாம இவங்க அடிக்கிற கும்மாளம் கூத்துல இன்னைக்கு பட்டியல் சமூக பெண்களை இழிவு செஞ்சு வேற பேசிருக்காங்க. அந்த பாடகி சுசித்ராவுடைய முன்னாள் கணவர் கார்த்தி என்றவன் ஒரு ஆடியோல பேசிருக்கான். இப்ப அவரே என்ன பண்ணிருக்காரு, இது என்னோட வாய்ஸ் கிடையாதுன்னு புகார் கொடுத்திருக்காரு. காவல்துறை அது அவனுடைய வாய்ஸா இல்ல வேற யாராவது போட்டிருக்காங்களா, இல்ல சுசித்ரா ஏதாவது அவதூறு பரப்புறாங்களான்றத காவல்துறை இமீடியட்டா அவங்க மீது விசாரணை மேற்கொள்ளணும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப அசிங்கமான வார்த்தை இன்னைக்கு இழிவு சொல்ல பேசுறது எல்லாமே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக பெண்கள் தான் பேசுறாங்களா?
சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு அதுவும் அது போல என்னது இந்த கலாச்சாரம் நம்ம அந்த ஆச்சாரமான குடும்பம் அப்படின்னு சொல்லி பேசுறான். ஆச்சாரமான குடும்பத்துல இருக்கிறவன் யாரும் வல்கரான வேர்டு எதுவும் பேச மாட்டானா? இன்னைக்கு எல்லா பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளே வந்து பெண் பொது வாழ்க்கை இருக்கிற பெண்கள் உட்பட வந்து ஒரு மீடியா முன்னாடி எப்படி பேசும் தரம் தாழ்ந்தெல்லாம் பேசுறானுங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பட்டியல் சமூக பெண்கள் தான் வந்து இழிவா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்கன்னு அதை மென்ஷன் பண்ணி ஒரு ஆடியோல பேசிருக்கிறானா? இன்ன வரைக்கும் எதுக்கு அந்த கார்த்திக் மீது காவல்துறை வந்து விசாரணை மேற்கொள்ளாம இருக்கிறது எங்களுக்கு வருத்தமா இருக்குது. அதனால தொடர்ந்து வந்து இந்த நடிகர்கள் வந்து சமூகத்தினரிடையும் பொதுமக்களிடையும் குந்தகம் விளைவிக்கிற அளவுக்கு கலவரம் மூன்ற அளவுக்கு இவங்க பேசுற பேச்சை வந்து காவல்துறை கடுமையா நடவடிக்கை எடுத்து தடுக்கணும்னு புகார் மனு கொடுத்திருக்கிறேன்.